అందులో కొంతమంది మాకు పరిచయం ఉన్నవారు. ఆలోచించండి ఇన్వెస్టర్స్, సముద్రంలో పడి ఆపదలో ఉన్న మత్స్యకారుడికి ఒకే ఒక ఆశ, తను ఎవరైనా కనపడి కాపాడతారని. ఇటువంటి సిచ్యువేషన్స్ నన్ను మోటివేట్ చేసి సముద్రంలో ఆపదలో ఉన్న వారిని టెక్నాలజీ సాయంతో సరైన సమయంలో సహాయం చేయడానికి Alert 24 స్మార్ట్ లైఫ్ జాకెట్ని మేము తయారు చేసాం. Alert 24 స్మార్ట్ లైఫ్ జాకెట్ ఈజ్ ఏ GPS ఎనేబుల్ లైఫ్ జాకెట్. ఇది సముద్రంలో ఆపదలో ఉన్న వారిని కాపాడడానికి ఉపయోగపడుతుంది. ఇది ఏ విధంగా పనిచేస్తుందో ఈ వీడియోలో చూద్దాం. నేను చిన్నప్పటి నుంచి ఫిషర్మెన్స్ యొక్క కష్టాలు కథలు వింటూ பெருகாను. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நிறைஞ்சிருக்கும். The moment there is danger, Alert 24 ஜாக்கெட் அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் அதை ரெஸ்கியூவர்ஸ்க்கு அனுப்பி வைக்கும். அது ராத்திரியோ இல்ல பகலோ உடனடியாக அவங்களுக்கு உதவி தேடி வரும். நீங்க பார்க்கறது வெறும் லைஃப் ஜாக்கெட் மட்டும் இல்ல, இதுல அட்வான்ஸ்டு GPS இருக்கு. ஆல்வேஸ் சேட்டலைட்டோட கனெக்டடா இருக்கும். காலநிலை எப்படி இருந்தாலும் சரி, பின் பாயிண்ட் அக்யூரசியை அந்த யூசருக்கு இது வழங்குது. Alert 24 లైఫ్ జాకెట్ ఇది లైఫ్ జాకెట్ మాత్రమే కాదు, నేను చిన్నప్పటి నుంచి వింటున్న కథలు కూడా తగ్గిస్తుంది. இந்த ஜாக்கெட் உயிர் காக்கும் நம்பிக்கை, பாதுகாப்பு. ஆழ்கடலுக்கு போற ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கும் உயிருக்கும் கேரண்டி. వెరీ నైస్. Alert 24 స్మార్ట్ లైఫ్ జాకెట్ ఇది మామూలు జాకెట్ కాదు. సముద్రంలో పనిచేసే ప్రతి ఒక్కరికి ఇదొక రక్షణ కవచం లాంటిది. ఈ రక్షణ కవచాన్ని మరింత స్ట్రాంగ్ చేయడానికి మేము మిమ్మల్ని 1 crore ఇన్ ఎక్స్చేంజ్ ఆఫ్ 10% ఆఫ్ ఈక్విటీ కోరుతున్నాం. వెరీ గుడ్. இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? எங்க வில்லேஜ் பாத்தீங்கன்னா கோஸ்டல் லைனுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. எங்களுடைய மெயின் வே ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் மட்டும்தான். பல வருடங்கள் போயிடுச்சு. பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே பின்தங்கிட்டே இருக்கு. நான் இதை பத்தி யோசிக்கும் போது கடந்த 4 வருஷங்கள்ல மீனவர்களுடைய இறப்பு வீதம் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடி கூட எங்க சொந்த கிராமத்து நண்பனை இழந்துட்டோம். கடந்த 3 நாட்களா நாங்க இன்னொரு 3 பேரை இழந்திருக்கோம் கர்நாடகால. அவங்களும் மீன் பிடிக்க போனவங்க தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு. ஒரு இன்ஜினியராக ஒரு லோக்கல் கையாக இருந்துக்கிட்டு என்னால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம வேற ஏதாவது பில் பண்ணணும்னு. என் மக்கள் உயிரை காப்பாற்ற நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா மீன் பிடிக்கிறது தான் எங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதை நம்பி தான் எல்லார் குடும்பமும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. இங்கே வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நிஜமா பாராட்டி ஆகணும். பியூட்டிஃபுல். இது ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷ்டா இருக்கு அண்ட் குவைட் காம்பாக்டா இருக்கு. நைஸ் ப்ராடக்ட். வணக்கம் தேஜா அண்ட் வெங்கட், குட் ஜாப். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பண்றதுக்கு காஸ்ட் எவ்வளவு வருது? இனிஷியல் பைலட் ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 5,000 வரைக்கும் ஆச்சு. அதை நாங்கள் கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கோம். எங்க குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை கவர்மெண்ட்டுக்கு விற்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு விற்கிறதோ இல்லை. எங்களுடைய ஒரே லட்சியம் இதை ரெண்டலுக்கு கொடுக்கறது. ஏன்னா தினமும் எங்களுடைய ஆட்கள் ஃபிஷிங்காக போறாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைக்கும். இப்போ நான் அவங்க கிட்ட போய் இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னா என்கிட்ட அதுக்கெல்லாம் வருமானம் இல்லைன்னுவாங்க. சோ அப்ப ரெண்டலுடைய காஸ்ட் என்னவா இருக்கு? அதாவது மீனவர்களுக்கு நான் ரொம்ப கம்மியா கொடுக்கலான்னு இருக்கேன். அதே சமயம் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் வந்தா ஒரு போட் 5 to 6 ரைட்ஸ் போனாங்கன்னா அதை நாம ஒரு 50 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம். அவங்க ஒரு நாளைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். க்ரூஸ்னு வந்தா கிட்டத்தட்ட 4 or 5 டேஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க. கஸ்டமைசேஷனும் பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 3 ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் தாங்கும் இல்லையா? அது பாத்தீங்கன்னா ஹேண்டலிங் பொறுத்தது சார். ஏன்னா மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட் பாயிண்ட பத்தி சொல்லணும்னா நம்ம 2 ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம். ஆனா இது எவ்வளவு நாள் லாஸ்ட் ஆகும்ன்றதை நீங்க இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். They just launched in 2025. அதாவது நாம இப்போ பைலட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். யா, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த யூனிட்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு? அதுதானே சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகுது. அது வாட்டர் ப்ரூஃப்னு எப்படி நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க? ரெகுலராலாம் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டிஃபரண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஜாக்கெட்டுக்கும் எங்களுடைய லைஃப் ஜாக்கெட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு புரியும். யாராவது வரீங்களா? நான் வரேன். யா தட்ஸ் குட். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல எஃபெக்டிவா. ஷட்டர் ரிமூவ் பண்ணுங்க. 5000 ரூபாயில அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் வெரி குட் காஸ்ட்.